இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதோ துல்ஹஜ்ஜுடைய புனிதமான இந்த மாதத்துல இருக்கிறோம். இது ஏன் புனிதமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு 2 காரணங்கள் அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம போன ஜும்மாவிலே நம்ம சொன்னோம், உம்முல் அமால் என்று சொல்லக்கூடிய அனைத்து அமல்களும் செய்யக்கூடிய ஒரே ஒரு மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். ரமலான்ல ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ்ஜுடைய மாதத்துல ரமலானுடைய நோன்பை நோர்க்க முடியாது. ஆனால் நோன்பு மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக செய்து கொள்ளலாம். இது முதல் காரணம், துல்ஹஜ்ஜுடைய சிறப்பாக்கப்பட்டதற்கான முதல் காரணம். 2வது காரணம், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 2 அமல்கள் இருக்கிறது. அந்த 2 அமலும் அல்லாஹ்வினுடைய அடிமைத்தனத்தை, நம்மளுடைய அடிமைத்தனத்தை உணர்த்தக்கூடிய 2 அமல் உண்டாம். சுபஹான் அல்லாஹ். ஒரு அமல் என்ன அப்படின்னா குர்பானி, 2வது அமல் ஹஜ். இந்த 2யுமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு நினைச்சோம், அறிவுக்கு அப்பாற்பட்ட அமலா இருக்கும். இப்ப ஹஜ்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் நம்ம போய் இவ்வளவு காசு செலவு பண்ணி அந்த ஊருக்கு தான் நம்ம போகணுமோ? அது என்ன 7 முறை தவாஃபு? சும்மா இருக்கிற கல் எடுத்து நாம ஏன் அதை போட்டு எரிய வேண்டியதா இருக்குது? அந்த வெட்டவெளி அவ்வளவு பெரிய மலையில உட்காந்து நம்ம ஏன் அப்படி உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல அழுகணும்? நம்ம ஏன் தலைய முடி கத்தரிக்கணும்? அங்க போய் ஏன் ஹதி கொடுக்கணும்? இங்க கொடுக்கறது குர்பானி, எங்க கொடுக்கறது ஹதி. ஏன் நம்ம போய் ஹதி கொடுக்கணும்? இது எல்லாமே யோசிச்சு பார்த்தோம்னா அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒன்று. என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஹஜ் செய்ய சொல்லியிருக்கான், நாம என்ன செய்யறோம்? சமயம், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதே போலதான் குர்பானியும் அறிவுக்கு அப்பாற்பட்டது. கோடிக்கணக்கான ஆடுகள் ஒரே நாள்ல அல்லது ஒரு 3 நாள், இந்த 3 நாள்ல கோடிக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் ஏன் தபக பண்றதுக்கான ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு கொடுக்குறான். இதனால என்ன ஃபாயிதா ஏற்படுது? எவ்வளவு காசுகள் நஷ்டமாகுது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிற அறிவு, நம்ம சும்மா சாதாரண மனித அறிவு, மற்ற மதத்தார்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. இது ஏன் இப்படி போட்டு அறுத்து கொலை பண்றாங்களே, இப்படி எல்லாம் இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா 2மே அடிமைத்தனத்தை உணர்த்தக்கூடிய 2 அமல். சுபஹானல்லாஹ். குர்பானியா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி. அப்ப 2 அமல்களும் இருந்து